ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ரீவியஸாக நான் அப்லோட் பண்ண ஷேடிங் வீடியோ பார்த்துட்டு ஒரு பிரதர் வந்து ஷேடிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஷேடிங் எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஷேடிங்னா வேல்யூஸ் வச்சு விளையாடுறது. இப்போ வேல்யூன்னு என்னென்னு கேட்பீங்க. வேல்யூ மீன்ஸ் லைட்னஸ் ஆர் டார்க்னஸ் ஆஃப் அ கலர். ரொம்ப சிம்பிள். ஒரு கலர் லைட்டாக இருந்துச்சுன்னா அது அந்த கலரோட லைட்டர் வேல்யூ. இதுவே டார்க்காக இருந்துச்சுன்னா அது அந்த கலரோட டார்க்கர் வேல்யூ. இந்த லைட்டர் வேல்யூக்கும் டார்க்கர் வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற எல்லாமே அந்த கலரோட வேல்யூஸ் தான். இந்த வேல்யூஸ் வச்சு விளையாடுறதுனால நம்மளால் ஒரு 2 டைமென்ஷனல் இமேஜுக்கு 3D எஃபெக்ட் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் நிறைய பாக்ஸ் வரைய போகிறேன், அதை பாருங்கள். ஓகே, இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை விட்டுற போகிறேன். இதுக்கடுத்து இந்த செகண்ட் பாக்ஸ், அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ஷேட் பண்ணிட்டே வர போகிறேன். இப்போ தேர்ட் பாக்ஸ், அதுக்கடுத்து ஃபோர்த் பாக்ஸ், அதுக்கடுத்து ஃபிஃப்த்து, இப்போ சிக்ஸ்த்து பண்ணியாச்சா? இப்போ நான் இந்த தேர்ட் பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் டார்க்காக நான் ஷேட் பண்ண போகிறேன். இப்போ ஃபோர்த் பாக்ஸில் இருந்து அதை விட டார்க்காக. இப்போ ஃபிஃப்த் பாக்ஸ். இப்போ கடைசி பாக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கலர் வந்து பிளாக் கலர். இப்போ இது வந்து அந்த கலரோட லைட்டர் வேல்யூ, இது வந்து அந்த கலரோட டார்க்கர் வேல்யூ. இது நடுவில் இருக்கிறது எல்லாமே அந்த கலரோட வேல்யூஸ் தான். இந்த வேல்யூஸை வச்சு விளையாண்டா ஒரு 2 டைமென்ஷனல் இமேஜை 3 டைமென்ஷனில் கன்வெர்ட் பண்ண முடியும், அந்த எஃபெக்டை கொண்டு வர முடியும். இப்போது நம்ம ஒரு பாலை வந்து வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே தான் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலில் இந்த இடம் வந்து லைட்டாக இருக்கும், கரெக்டாக?
அதுவே இந்த இடம் டார்க்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த பாலோட ஷேடோ இருக்கும். அந்த ஷேடோ வந்து இந்த டார்க்காக இருக்க இடத்த விட நல்ல டார்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டாக இருக்கும், இங்கே டார்க்காக இருக்கும், இங்கே அதை விட டார்க்காக இருக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக எல்லாத்துக்குமே ஷேட் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே பண்ண மாதிரி தான் இந்த ஏரியாவிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக பண்ண போகிறேன், ஷேட் பண்ண போகிறேன். ஷேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் பண்ணிட்டுருக்கேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பாலும் சர்க்குலராக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. அப்படி ஸோ ஒரு ஃபஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. இப்போது இந்த செகண்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ தான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ தேர்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூவை நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, மறுபடியும் இங்கே பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக இருக்கும், இங்கே அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இங்கே அதை விட கொஞ்சம் டார்க்கு. ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து தெரியணும். ஸோ நீங்கள் இது வரைக்குமே நல்லா ஷேட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த எஃபெக்டே வராது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபோர்த்து பாக்ஸில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இங்கே மறுபடியும் வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போது நான் ஃபிஃப்த்து பாக்ஸில் இருக்கிற மாதிரி ஷேட் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் ஷேட் பண்ணுவேன் உள்ள. கேட்பீங்க ஏன்டா இங்கே மட்டும் பண்ணுறேன்னு. அது காரணம் என்னன்னா இப்போது லைட்டு இங்கே பாலில் மட்டும் பட போகிறது கிடையாது, அது கீழே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ இங்கே படும் ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு. ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் லைட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு டார்க்காக இருக்க சைடு வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். புரியுதா? இந்த சைடு வந்து லைட்டாக இருக்கும், இங்கே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இந்த பக்கம் வந்து இதுக்கு மேலே வந்துட்டிங்கன்னா நார்மல் ஆஸ் யூஷுவல், இங்கே லைட்லேருந்து டார்க்கு, அந்த மாதிரி டார்க்லேருந்து லைட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷேடோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ சிக்ஸ்த் பாக்ஸில் இருக்க மாதிரி பண்ண போகிறோம். அதுவும் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா அந்த ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம ஷேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது செகண்ட் கோட்டிங். இப்போ தேர்ட் கோட்டிங் ஜாஸ்தியாக இந்த பார்டர் வந்து நல்லா கிளியர் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் கிளியராக ஷேட் பண்ணிட்டு வாங்க. அது ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த ஷேடோ அங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ அந்த பார்டர் நீங்கள் கிளியராக ஷேட் பண்ணாமல் வந்தீங்கன்னா அந்த பாலுக்கும் அந்த தரைக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபோர்த்து புரியுதா? இப்போ ஃபோர்த்து வந்தப்போ இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியாலாம் நல்லா டார்க் பண்ணும். இப்போ ஃபிஃப்த்து நான் ஒவ்வொரு
டார்க் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறப்பையும் நான் இந்த பார்டரை வந்து நல்லா டார்க் பண்ணிட்டே வரேன். அப்போ தான் அந்த ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகிருக்குது அழகாக தெரியும். அதுவும் நம்ம இப்போ போக போக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரப்போ அதே மாதிரி டார்க்லேருந்து லைட் ஆகிட்டே வரும். புரியுதா? இப்போ ஃபைனல் 6th. அதுக்கு வந்து நம்ம நல்லா டார்க் பண்ண போகிறோம் இந்த ஏரியாவை. எஸ், இப்போ இதை பார்த்தா ஷேடிங் 3D எஃபெக்ட் வந்த மாதிரியே தெரிலல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னன்னா புதுசாக ஒரு கான்செப்ட் கற்றுக்க போகிறோம். அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இது உங்கள் சிவராமகிருஷ்ணன். பை பாய்.